லாஸ்ட் வீடியோவில் அக்ரிகல்ச்சரில் என்னென்ன மானியம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மானியம் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதில் எக்ஸாக்டாக இப்போ அதுக்கு என்னென்ன தேவை, எங்கெங்கே எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஓ ஆஃபீஸர், அதாவது விஓஓ கிட்ட சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லை அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் அங்கே ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, அசிஸ்டண்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட நம்ம ஆதார் கார்டு, பட்டா, சிட்டா அடங்கல், வங்கி பாஸ்புக்கு, என்ன பயிர் போட்டிருக்குங்கிறத நம்ம விஓ கிட்ட நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவங்க ரைட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விதை மானியம் நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது நம்ம என்ன பயிர் போட்டிருக்கோங்கிறத எப்படி இது பண்ணணுங்கிறத வந்து அந்த விஓ கிட்ட நம்ம வந்து டீட்டெயில்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதாவது அந்த விஓ ஆஃபீஸ்கிட்ட அந்த ரெஜிஸ்டர் பண்ணாமல் நம்ம எந்த மானியமும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் கம்பல்சரி விஓ ஆஃபீஸ்கிட்ட நம்ம அப்ளை பண்ணிடணும். அதாவது இதை வந்து எப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குறுவை சம்பா தாளடி, அதாவது பயிர் பார்த்தீங்கன்னா சீசன் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஏஏஓ வந்து சொல்வது போல் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை ரெஜிஸ்டர் பண்ணி தான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் மூலம் நம்ம எந்த இதில் மாநிலத்தில் இருக்கோங்கிறத பொறுத்து அந்த ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணோம். இசேவையில் வந்து அக்ரிகல்ச்சர் போர்ட்டலில் அந்த இசேவை மையத்தில் போயிட்டு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாலே போதும், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க, என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணும்போது நம்ம விவோட்ட இது பண்ணோன்னா அவங்களே மோஸ்ட்லி அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. என்னென்ன விதை மானியங்கள் கிடைக்கும் அப்படின்றது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, விதை இயந்திரம், தொழிற்பாசனம், பயிர் காப்பீடு, அது வந்து நஷ்டஈடு, வெள்ளம், வறட்சியில் இது பண்ணால் அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரே சேம் அப்ளை பண்ணுறது தான். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே பேசிக் இது தான். எல்லாத்துக்கும் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பயிர் போட்டதுக்கப்புறம் 7 to 15, அதாவது ஒரு 2 வாரத்துக்கு ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்குள்ளே நம்ம வந்து பதிவு பண்ணிடணும். வங்கி கணக்கு பாஸ்புக் வந்து உங்கள் ஆதாரில் லிங்க் ஆகிருக்கணும். இது ரொம்ப மஸ்ட்டு. ஆதாரில் லிங்க் ஆகிருக்கணும். இது கொஞ்சம் லேட்டானால் கூட அந்த 2 வாரத்துக்குள்ள நம்ம அப்ளை பண்ணலை, ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக விதை மானியம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதமாகும்.